கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஈஸ்டர் என்கிற பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாட வேண்டுமா? ஆண்டவர் இயேசு ஒரு முறை உயிர்த்தாரா அல்லது ஒவ்வொரு வருடமும் ஈஸ்டர் நாளன்று மட்டும் உயிர்க்கிறாரா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்றுதான் உயிர்த்தெழுந்தார் என்று கொண்டாடுவது பரிசுத்த வேதம் கூறும் சத்தியமா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்றும் ஒரு பாரம்பரியமா? இந்த பதிவில் இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேத வாக்கியங்களில் அஸ்தரோத் என்னும் பொய் தெய்வத்தை பற்றி எழுதியுள்ளது. இந்த அஸ்தரோத்தை பாபிலோனியர்கள் இஸ்தார் என்று அழைப்பார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 6. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகாலையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்தரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 5. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மெல்கோமையும் பின்பற்றினார். இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற அநேக ஐரோப்பிய நாடுகளில் இஸ்தார் என்கிற பொய் தேவதையை வணங்கி அவளை கனப்படுத்தும் வகையில் அவளுக்கு பண்டிகை கொண்டாடி வந்தனர். இஸ்தார் என்கிற பொய் தேவதைக்கு கொண்டாடப்பட்டு வந்த பண்டிகை பின் நாட்களில் மருவி ஈஸ்டர் என்று அழைக்கப்பட்டது. கிறிஸ்துவத்தின் வருகைக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஈஸ்டர் பண்டிகை வசந்த காலத்தை கொண்டாடும் ஒரு பாகால் பண்டிகையாக ரோமர்களால் கொண்டாடப்பட்டு வந்தது. கிபி 313 கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடாது என்று அரச கட்டளையை ரோம ராஜ்யத்தின் ராஜா கான்ஸ்டன்டைன் வெளியிட்ட பொழுது பாகாலை வழிபட்ட ரோமர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக கலந்துவிட்டனர். இதன் விளைவாக ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய போது ரோம பாரம்பரிய பண்டிகைகளான ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ரோமர்கள் புகுத்தி விட்டார்கள். அப்பொழுது தொடங்கி ஈஸ்டர் என்கிற பாகால் பண்டிகையை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடன் தொடர்புபடுத்தி இன்று வரை கொண்டாடி வருகின்றனர். மேலும் அனைத்து சபைகளிலும் விசுவாசிகளின் மூலமாக பணமாகவும் பொருட்களாகவும் அதிக காணிக்கை கிடைக்கும் நாட்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பிறகு ஈஸ்டர் பண்டிகையும் ஒன்று. கிறிஸ்து ஒரே முறை மரித்து ஒரே முறை உயிர்த்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இந்த வசனத்தில் மிக தெளிவாக நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு வாழ்கிறேன் என்கிறார். அவர் ஒரு முறை மரித்து ஒரு முறை உயிர்ப்பிக்கப்பட்டார். வருடா வருடம் அவர் மரிப்பதும் இல்லை, வருடா வருடம் அவர் உயிர்ப்பதும் இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று இந்த வசனம் கூறுகிறது. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்று எழுதியிருக்க, வருடத்திற்கு ஒரு முறை அவர் உயிர்க்கிறார் என்று கூறுவது வேதத்திற்கு விரோதமானது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு இப்பொழுது மனித உடலில் இல்லை. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 10-11. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்று யோவான் 1:1, பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து ஆவியாக இருந்தார் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 தேவனுடைய தன்மையை பற்றி தெளிவாக கூறுகிறது. அவர் மனிதனாக அல்ல, ஆவியாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒரே முறை மனித சாயலில் வெளிப்பட்டார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று தேவனுடைய ஆவியின் தன்மையை, அதாவது அவர் ஆவியாக இருக்கிறார் என்று இந்த வசனம் உணர்த்த, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும் ஆண்டவர் இயேசு வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் உயிரோடு இருக்கிறார் என்று எண்ணி ஈஸ்டர் கொண்டாடுவது சரியா? 2 கொரிந்தியர் 5:16 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏனென்றால் அவர் இன்று ஆவியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியங்கள் கூறுகிறது. வருடா வருடம் மரித்து ஒரு நாளில் மட்டும் உயிர்த்தல அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் சதா காலங்களில் வாழும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:45 பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிலிப்பியர் 1:19 கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாய் முடியும் என்று அறிவேன். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த 3 வசனங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார் என்று உறுதியாகிறது. இயேசு உயிருள்ளவர், நமக்குள் வாசம் செய்பவர், நம்மோடு இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துபவர். அவர் உயிருள்ள தேவனாக இருப்பதினால்தான் நாம் தினமும் ஜெபிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அவர் ஈஸ்டர் என்கிற நாளில் மட்டும் உயிரோடு இருப்பதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். உயிர்த்தெழுதல் என்பது வருடத்தில் ஒரு நாளுக்குள் அடக்கப்படக்கூடியது அல்ல. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் நாம் கொண்டாடும் விழா அல்ல. அது நம் விசுவாசத்தின் மையம். இயேசு உயிர்க்கவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் விருதா என்று 1 கொரிந்தியர் 15:14 கூறுகிறது. அவர் ஒரு முறை உயிர்த்தார் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, அது நித்தியத்திற்கும் உள்ள சத்தியம். இயேசு ஈஸ்டர் என்கிற அந்த நாளில் மட்டும் நினைவு கூறுவது அவர் சதா காலங்களிலும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை மறுதலிப்பதாக உள்ளது. லூக்கா 24:31 அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மனிதனாக இருக்கும் ஒருவரால் மறைந்து போகவும் முடியாது, கதவுகள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள் நுழையவும் முடியாது. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே குலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் ஆவியாக இருப்பதினால் அவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள் நுழையவும் முடியும், மறைந்து போகவும் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு அஸ்திவாரமாகிய அப்போஸ்தலர்கள் ஈஸ்டர் என்கிற புறஜாதி பண்டிகையை கொண்டாடியதாக வேதத்தில் எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அப்போஸ்தலர்களின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிற நாம் அவர்கள் அனுசரிக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நமக்கு அனுமதி இல்லை. ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு வருடத்தில் ஒரு நாள் மட்டும் உயிர்த்தார் என்று நினைத்து வாழும் கிறிஸ்தவம் வேதத்தின்படியான கிறிஸ்தவம் அல்ல. அவர் ஒரே முறை மரித்தார், ஒரே முறை உயிர்த்தார். இப்பொழுது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் என்கிற புறஜாதி பண்டிகையோடு ஒப்பிட்டு கொண்டாட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோம், ஒவ்வொரு நாளும் ஆராதிப்போம், ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து சாட்சி சொல்வோம். ஆமென்.